பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானிக்கு லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சொந்த முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. 50,000 ரூபாய் சொந்த முன்ஜாமீனில் அத்வானியை விடுவிக்க நீதிபதி எஸ்.கே. யாதவ் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, வினய் கட்டியார் உள்ளிட்ட மற்ற 5 பேரையும் சிறப்பு நீதிமன்றம் சொந்த முன்ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக அத்வானி உள்ளிட்ட 6 பேரும் லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான மற்றொரு வழக்கில் துறவிகள் ராம்விலாஸ் வேதாந்தி, நிருத்ய கோபால் தாஸ் உள்ளிட்ட 6 பேருக்கும் நீதிபதி யாதவ் சொந்த ஜாமீன் வழங்கினார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்துமாறு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே பாபர் மசூதி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதில் இருந்து விலக்கு கோரி அத்வானி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.